Hello friends, welcome to my channel Cute Vlogskavi. இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ் ரூம் எப்படி வரையறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் முதல்ல பென்சிலில் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து மார்க்கரில் வரைஞ்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ரூம் முன்னாடி அந்த டீச்சர்ஸ்க்கு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிளை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வரைகிற மாதிரி 2 லைன் பக்கத்தில் போட்டுட்டு அதை 2 சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் டேபிளோடைய அந்த எட்ஜு. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் 2 ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்க 2 காலுமே பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக வரணும். அதுக்கு நடுவில் இருக்க கால் வந்து கொஞ்சம் குட்டியாக வரணும், ஏன்னா அது வந்து உள்பக்கம் இருக்கக்கூடிய கால் இது வந்து. ஸோ மெஷர்மெண்ட் வந்து நீங்களே ஓரளவுக்கு கொஞ்சம் ரேண்டமாக கொடுத்துக்கலாம். இத்தனை சென்டிமீட்டர் தான் அந்த மாதிரிலாம் செப்பரேட்டாக எதுவும் கிடையாது. பட் ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, கால் வந்து ஹைட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் என்ன ஹைட்டுக்கு இருக்கோ அது இந்த பக்கமும் அதே ஹைட்டுக்கு இருக்கணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த கப்பு வந்து ஒரு யூ ஷேப்லேயோ இல்லை ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஒரு கப்பு வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பென்சில், அப்புறம் ஒரு ஃபவுண்டைன் பென் இருக்குது பாருங்கள், நம்ம ஸ்டாஃப்லாம் வச்சுருப்பாங்களே, சும்மா அந்த மாதிரி எதனா ஒன்று நீங்களே கொஞ்சம் அந்த கப் ஸ்டாண்டில் எதனா கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் சும்மா அந்த பர்த்டே சாக்லேட்ஸ் கூட யாருன்னா கொடுக்கறது கூட அவங்க வச்சு நம்ம பார்த்துருப்போம், அதையும் சும்மா லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டிக்ஷனரி சும்மா வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செங்கல் மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பார் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த புக்கு இங்கேருந்து நம்ம தூரத்துலேருந்து அந்த 3D வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சாக்பீஸ் பாக்ஸ் மாதிரி. இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் வந்து டேபிளில் சாக்பீஸ் வந்து பாக்ஸோடு அப்படியே வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி சும்மா கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் வரைகிறத பார்த்தா லைட்டாக கிட்டத்தட்ட நம்ம ஏதோ ஸ்கூல் படித்த அந்த ஒரு டைம்லாம் இப்போ லைட்டாக ஞாபகத்துக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். ஒரு 3-4 டெக்ஸ்ட் புக்ஸ் மாதிரி இங்கே வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கையிலேயே வந்து ஒரு ரேண்டமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஒரு 4 கோடு, ஆனால் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து எட்ஜில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரியே. அதே மாதிரி உள்பக்கம் வந்து பேஜஸ் வந்து உள் சைடு வர மாதிரி. இப்போ வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டரில் வளைக்கிறீங்க இல்லையா, அப்போ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து உள்பக்கம் வளைஞ்ச மாதிரி இருக்கணும் ஒரு சைடு. ஏன்னா புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டராக அடுக்கி இருக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் நீங்கள் டிக்ஷனரின்னு இதில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி அதே மாதிரி அந்த சாக்பீஸ் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சாக்பீஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட், மேக்ஸு, சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், அந்த மாதிரி ஒரு புக்லேயும் எதனா ஒரு சப்ஜெக்டை சும்மா எழுதிக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டீச்சர்ஸோட டேபிளில் என்னென்னலாம் பேசிக்காக வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வியூ வந்து உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்மளோட டேபிளோடைய 2 கால் இருக்குது பார்த்தீங்களா, உள்பக்கமாக வர அந்த 2 காலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அதாவது டேபிள் வந்து அந்த எண்டு நம்ம வரைகிறதுக்கு 3D வியூவில் தெரியறதுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தெரியணும். அப்போ அந்த சின்ன கால் இருக்குது பாருங்கள், அதோட சைஸுக்கு அதோட அகலத்துக்கு அந்த லைன் வந்து அங்கே நீங்கள் அந்த பக்கம் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 லைனையும் சைட்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு அந்த வியூ அழகாக இப்போ கிடச்சிடுச்சு. அதே மாதிரி நம்ம போர்டுக்குள்ளே என்ன எழுதுறதெல்லாம் வந்து நான் டைரெக்டாக பென்லேயே எழுதிடுறேன், ஏன்னா அதுக்கு வந்து நம்ம பென்சில் தேவையில்லை. நெக்ஸ்ட் இப்போ வந்து டீச்சர்ஸோட அந்த ஒரு சேர் வரையலாம். ஸோ சேர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் வரையலாம். சேர் வரைகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதே சமயம் சேர் வரைஞ்சிட்டு கீழே அதோட கால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 4 கால் வந்து 2 ஓரத்தில் வர்றது ஹைட்டாக இருக்கணும், 2 நடுவில் வர்றது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 4 காலையும் நடுவில் ஒரு ராட் மாதிரி வச்சு அழகாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், 2 கோடு மாதிரி போட்டு. அதாவது சேரில் வந்து கீழே நம்ம வந்து கால் வைக்கிற ஒரு கம்பி மாதிரி அது. இப்போ வந்து நம்ம பிளாக் போர்டு வரைஞ்சிக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்பில் போர்டு வரைஞ்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நடுவில் சேர் மட்டும் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். சேருக்கு பின்னாடி போர்டு வந்து பாதி மறையிற மாதிரி வரணும். ஓகேங்களா? இது முடிஞ்ச பிறகு இப்போ போர்டில் பேசிக்காக என்னென்னலாம் பொதுவாக எழுதி வச்சுருப்பாங்க காலையிலையோ அதெல்லாம் இப்போ நம்ம லைட்டாக இப்போ எழுத ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக வந்து டே இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எழுதுவோம் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே. அப்புறம் போர்டுக்கு நடுவில் எதனா ஒரு ப்ராவர்ப் எழுதுவோம், யூனிட்டி, ஸ்ட்ரென்த்து, அப்புறம் டாக்லெஸ் ஒர்க் மோர், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராவர்ப்ஸ் நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி டாக்லெஸ் ஒர்க் மோர் இப்போ நம்ம சும்மா எழுதிக்கலாம். இது முடிஞ்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் ஸ்டாண்டர்ட், செக்ஷன் இதெல்லாம் ஒரு சைடு எழுதி வைப்போம். அப்புறம் ரைட் சைடில் பார்டரில் பேசிக்காக நம்ம எழுதுறது பார்த்திங்கன்னா
கிளாஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அப்புறம் நம்பர் ஆஃப் ஆப்சண்ட் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம எழுதுவோம். சரி, நம்ம இன்றைக்கி வந்து நம்பர் ஆஃப் ஆப்சண்ட் வந்து யாருமே இல்லைன்ற மாதிரி எழுதிடலாம், ஆல் ப்ரெசென்ட் மாதிரி. அப்போ தான் அந்த வீடியோ பார்க்குற குட்டி பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் போடாமல் போகணுன்ற எண்ணம் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஹோம் ஒர்க் பேசிக்காக எழுதுவோம். என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் நம்ம எழுதுவோம். ஓகே, அடுத்து இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் என்னென்னு எழுதிக்கலாமா? இப்போ இது தமிழ் சேனல் யூஸ்வலான்றதால நான் தமிழ்ன்றதே நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அப்புறம் டாபிக் என்ன சாப்டர் இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ பாடம், அந்த மாதிரி என்ன லெசன் அப்படின்னா திருக்குறள் நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் இந்த சைடு நம்ம வந்து டைம் டேபிள் யூஸ்வலாக எழுதுவோம். ஒரு நாளைக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்றத டைம் டேபிளில் நம்ம இந்த பக்கம் நம்ம எழுதி வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓரளவுக்கு இப்போது நம்ம படிக்கிறப்ப கிளாஸ் ரூம் எப்படி இருந்திருக்குமோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஓரளவுக்கு இப்போ நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த மாதிரி ட்ராயிங் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.